அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சர்வ வல்லமையுள்ள கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே, எங்களை நினைத்திருக்கிறீர், ஆசிர்வதிக்கிறீர். அதற்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 22வது வசனம். அப்பொழுது எலியா ஜனங்களை நோக்கி, கர்த்தரின் தீர்க்கதரிசிகளில் மீந்திருக்கிறவன் நான் ஒருவன், பாகாலின் தீர்க்கதரிசிகளோ 450 பேர். இப்ப எலியா இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரையும் ஆகாப்ப பார்த்து சொன்னா, இஸ்ரவேல் மக்கள் பாகாலோட தீர்க்கதரிசிகள், விக்கிரக தோப்புல இருக்க தீர்க்கதரிசிகள், அவங்க பாகாலோட தீர்க்கதரிசி 450 பேரு, விக்கிரக தோப்புல இருக்க தீர்க்கதரிசிகள் 400 பேர், எல்லாத்தையும் கூப்பிட்டு வர சொல்லியிருந்தாரு எலியா. அது மாதிரி அவங்க எல்லாரும் கூடி இருந்தாங்க. அப்ப கர்த்தரோட பக்கத்துல நான் மட்டும் இருக்கேன், பாகாலோட தீர்க்கதரிசிகள் 450 பேர் இருக்காங்க. இப்பொழுது 2 காளைகளை எங்களிடத்தில் கொண்டு வரட்டும். ஒரு காளையை அவர்கள் தெரிந்து கொண்டு அதை சந்து சந்தாக துண்டித்து நெருப்பு போடாமல் விறகுகள் மேல் வைக்க கடவர்கள். நான் மற்ற காளையை அப்படியே செய்து நெருப்பு போடாமல் விறகுகள் மேல் வைப்பேன். நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள். நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன். அப்பொழுது அக்கினியினால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம் என்றார். எலியா இப்ப 2 பிரிவா பிரிச்சு, நானும் செய்றேன், நீங்களும் செய்யுங்க. என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு காளைய தெரிந்து கொண்டு அதை வெட்டி நெருப்பு போடக்கூடாது, பலிபீடத்தின் மேல வைக்கணும். வானத்துல இருந்து அக்கினி அந்த பலிய பட்சிக்கணும். அக்கினினால பதில் கொடுக்கிற தெய்வம் தான் உண்மையான தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விடுகிறார் எலியா. அதற்கு ஜனங்கள் எல்லாரும் இது நல்ல வார்த்தை என்றார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் கூடியிருக்காங்க. அவங்க சரி, இப்ப எலியா சொல்றது சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்பொழுது எலியா பாகாலின் தீர்க்கதரிசிகளை நோக்கி, நீங்கள் அநேகரானதால் நீங்களே முந்தி ஒரு காளையை தெரிந்து கொண்டு அதை ஆயத்தம் பண்ணி நெருப்பு போடாமல் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள் என்றார். அவங்க பாகாலோட தீர்க்கதரிசி 450 பேர். நீங்க நிறைய பேர் இருக்கிறதுனால நீங்க முதல்ல செய்யுங்க. ஒரு காளையை தெரிந்தெடுத்து நெருப்பு போடக்கூடாது, ஆனா பலிய கடவுள் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்றார். தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காளையை அவர்கள் வாங்கி அதை ஆயத்தம் பண்ணி, பாகாலே எங்களுக்கு உத்தரவு அருளும் என்று காலை தொடங்கி மதிய மட்டும் பாகாலின் நாமத்தை சொல்லி கூப்பிட்டார்கள். காலையில இருந்து மதியம் வரையும் கூப்பிடுறாங்க. ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை, மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை. அவர்கள் கட்டின பலிபீடத்திற்கு எதிரே குதித்து ஆடினார்கள். பதிலே கிடைக்கல. ஆனா சங்கீதம் 115ல 4ல இருந்து 7 வரைக்கும் விக்கிரகங்களை பத்தி சொல்லியிருக்கு. அது என்ன, அது வாய் இருந்தும் பேசாது, காது இருந்தும் கேட்காது, அதனால மறு உத்தரவு கொடுக்க முடியாது, கால் இருந்தும் நடக்காது, கை இருந்தும் செயல்பட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதியில சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி இங்க ஒரு சத்தமும் கேட்கல. அந்த பாகால நோக்கி அவங்க கூப்பிட்டு பார்த்தாங்க, பதிலே இல்ல. அவங்க வேண்டுதலுக்கு பதில் இல்ல. பலிபீடத்துக்கு முன்னாடி ஒரே டான்ஸ் ஆடி கடவுளை கூப்பிடுறாங்க, பாகால கூப்பிடுறாங்க. குதித்து ஆடினார்கள். மத்தியான வேளையில எலியா அவர்களை பரிகாசம் பண்ணி எலியாக்கு கேலி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு.
உரத்த சத்தமாய் கூப்பிடுங்கள். அவன் தேவன் தாமே. அவன் தியானத்தில் இருப்பான். அவன் கடவுள்னால ஒருவேளை தியானத்துல இருப்பான், அல்லது அலுவலாய் இருப்பான். ஏதோ வேலை செய்துகிட்டு இருக்கான். பாகால் பிரயாணம் போயிருப்பான், அல்லது தூங்கினாலும் தூங்குவான். அவனை எழுப்ப வேண்டியதாகும். ஒருவேளை தூங்கிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கேலி பண்ணி, ஏன்னா அவங்க பண்ணின வேண்டுதலுக்கு பதில் இல்லாதனால எலியா கேலி பண்றார். அவர்கள் உரத்த சத்தமாய் கூப்பிட்டு தங்கள் வழக்கத்தின்படியே இரத்தம் தங்கள் மேல் வடியும் மட்டும் கத்திகளினாலும் ஈட்டிகளினாலும் தங்களை கீறி கொண்டார்கள். தங்களோட சரீரத்தை வருத்தி கத்தினால கீறி தங்களோட ரத்தத்தை சிந்தி, அப்பனாலும் தன்னோட ஜபம் வேண்டுதல் கேட்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தங்களோட தெய்வத்துக்கு தங்களோட ரத்தத்தை செலுத்தி வேண்டுதல் செய்யறாங்க. மத்தியான வேலை சென்ற பின்பு அந்தி பலி செலுத்தும் நேரம் மட்டுமாக சன்னதம் சொல்லி கொண்டிருந்தார்கள். அந்தி பலி சாயங்கால பலி செலுத்துற நேரம் வரைக்கும், சாயங்காலம் வரைக்கும், காலையில ஆரம்பிச்சாங்க, சாயங்காலம் வரைக்கும் என்னென்னமோ செஞ்சு பாக்குறாங்க, சத்தம் போடுறாங்க. ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை. மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை, கவனிப்பாரும் இல்லை. எந்த பதிலும் கிடைக்கல. இவங்க செய்யறத பாக்குறதுக்கும் ஆள் இல்ல. அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து எலியா பேசுறாரு, என்கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு, முதல்ல செய்யறது தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை சரி பண்றான். எலியா இப்ப எலியாவோட டேன் அவங்க முடிஞ்சிருச்சு. அவங்க செஞ்சதுக்கு வானத்துல இருந்து அக்கினி பலியை ஏற்றுக்கொள்ளல. அவங்க தோல்விய சந்திச்சுட்டாங்க பாகாலோட தீர்க்கதரிசிகள். இப்ப எலியாவோட டேன் வருது. எலியா இப்ப எப்படி செயல்படுறாருன்னா, முதல்ல கர்த்தருடைய பலிபீடத்தை செப்பனிடுறாரு, சரி பண்றாரு. உனக்கு இஸ்ரவேல் என்று பெயர் இருப்பதாக என்று சொல்லி ஆண்டவர் யாக்கோபை பார்த்து, இனி உன் பேரு யாக்கோபு கிடையாது, இஸ்ரவேல் அப்படின்னு பேர் வச்சார். எப்ப பேர் எந்த பகுதியில பார்க்கலாம்னா, ஆதியாகமம் 32வது அதிகாரம் 28வது வசனத்துல சொல்றாரு. ஆதியாகமம் 35:10 அதுலயும் இனி உனக்கு யாக்கோபுன்ற பேர் கிடையாது, இஸ்ரவேல் அப்படின்னு ஆண்டவரே யாக்கோபோட சந்ததிக்கு இஸ்ரவேல்னு பேர் வச்சார். கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற யாக்கோபுடைய குமாரர்களால் உண்டான கோத்திரங்களோட இலக்கத்தின்படியே 12 கற்களை எடுத்து, இஸ்ரவேல் கோத்திரங்கள் மொத்தம் 12, யாக்கோபோட பிள்ளைகள் 12 பேரு, 12 கோத்திரம். அந்த 12 கோத்திரத்துக்கு ஏத்த மாதிரி 12 கற்களை எடுத்து, ஆனா சுத்தில இருக்கிற ஜனங்கள் இஸ்ரவேலர். அப்ப அவங்களுக்காகத்தான் இப்ப இதெல்லாம் நடக்குது. அதனால 12 கற்களை எடுத்து, அந்த கற்களாலே கர்த்தருடைய நாமத்துக்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டி, முதல்ல பலிபீடம் சரி செய்யப்படுது. பலிபீடம் 12 கற்களை வச்சு கட்டுறாங்க. அது யாக்கோபோட சந்ததியான இஸ்ரவேல் மக்களோட குறிக்கிற மாதிரி 12 கோத்திரத்துக்கு. பலிபீடத்தை சுற்றிலும் தானியம் அளக்கிற 2 படி விதை விதைக்கத்தக்க இடமான ஒரு வாய்க்கால் உண்டாக்கி, இப்ப பலிபீடத்தை சுத்தியும் வாய்க்கால் வெட்டுறாங்க. அந்த வாய்க்கால் 2 படி விதை விதைக்கத்தக்க அளவுக்கு வாய்க்கால் வெட்டுறாங்க. விறகுகளை அடுக்கி பலிபீடத்தின் மேல விறகு அடுக்கியாச்சு. ஒரு காளையை சந்து சந்தாக துண்டித்து, ஒரு காளையை வெட்டுறாங்க. பலி செலுத்துறதுக்கான காளையை வெட்டி விறகுகள் மேல் வைத்தான். விறகு மேல அடுக்கி வச்சிருக்க விறகு மேல இந்த பலிய வெட்டி வச்சாச்சு. பிற்பாடு அவன், நீங்கள் 4 குடம் தண்ணீர் கொண்டு சர்வாங்க தகன பலியின் மேலும் விறகுகளின் மேலும் ஊற்றுங்கள். அந்த பலி மேல, விறகுகள் மேல, விறகுக்கு மேலதான் பலி செலுத்துற
அந்த காலை இருந்துச்சு, அது மேல எல்லாம் தண்ணி ஊத்தணும். 4 குடம் ஊத்தணும். பின்பு 2ஆம் தரம் அப்படியே ஊற்றுங்கள் என்றார். அடுத்து ஒரு 4 குடம் தண்ணியை ஊத்துறாங்க. அதற்கு பின்பு 3ஆம் தரம் அப்படியே ஊற்றுங்கள் என்றார். 3ஆம் தரமும் ஊற்றினார்கள். அப்ப மொத்தம் 12 குடம் தண்ணீர் அந்த பலிபீடத்தின் மேல ஊத்தப்பட்டது. அப்ப தண்ணி ஃபுல்லா இருக்கு. பலிபீடத்தின் மேல சுத்திலும் வாய்க்கால் இருக்கு, அதுல ஃபுல்லா தண்ணி இருக்கு. இப்ப இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி வந்தாதான் அந்த அக்கினி பலிபீடத்துல இருக்க அந்த பலிய பட்சிக்க முடியும். இப்ப என்ன நடக்குதுன்னா, அப்பொழுது தண்ணீர் பலிபீடத்தை சுற்றிலும் ஓடியது, வாய்க்காலையும் தண்ணீரால் நிரப்பினார். வாய்க்கால் எல்லாம் தண்ணியில நிறைஞ்சிருச்சு, பலிபீடம் ஃபுல்லா தண்ணியா இருக்கு. அந்தி பலி செலுத்தும் நேரத்தில் தீர்க்கதரிசியாகிய எலியா ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீ தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். ஒரு ஜெபம் பண்றாரு, எலியாவோட ஜெபம். எலியா கருத்தா ஜெபிக்கக்கூடியவர். சரியா எப்படி ஜெபிக்கிறாருன்னு பார்ப்போம். நீர்தான் தேவன், நான் உம்முடைய ஊழியக்காரன், நீங்க சொன்னபடிதான் நான் இதெல்லாம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுத்தில இருக்க ஜனங்களுக்கு விளங்க பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படி என்னை கேட்டருளும் என்றார். நீங்கதான் தேவன், நீங்கதான் கர்த்தர், அதையும் இந்த ஜனங்கள் அறியணும். இந்த ஜனங்களை இருதயத்தை திருப்பினீர். ஏன்னா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை விட்டு பாகால் பக்கம் போயிட்டாங்க, பாகால வழிபட ஆரம்பிச்சாங்க. அவங்கள மறுபடியும் கர்த்தர் தம்மிடத்துல திருப்புறதுக்காக தான் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும், இந்த ஜனங்கள் எல்லாம் உம்மை அறிந்து கொள்ளும்படியாகவும் உம்மிடத்துல திரும்பும்படியாக என்னை கேட்டருளும் அப்படின்னு சொல்லிட்டு எலியா இப்ப ஒரு ஜெபம் பண்றாரு. அவர் ரொம்ப நேரம்லாம் ஜெபம் பண்ணல, ஆனா கருத்தா ஆண்டவர்கிட்ட சொல்ல வேண்டிய காரியங்களை சொல்லி நேர்த்தியா ஜெபம் பண்றாரு. அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி, ஆண்டவரிடத்துல அனுப்பின அக்கினி வருது. ஏன் தண்ணிய ஊத்த சொன்னார்னா, தண்ணி இருக்கிற இடத்துல நெருப்பு பத்திக்காது. ஆனா மனுஷரால கூடாத காரியம் தேவனால கூடும். இயற்கைக்கு முரண்பட்ட விதத்துல இப்ப வானத்துல இருந்து அக்கினி வருது, கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி வருது. அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து, அந்த அக்கினி எதெல்லாம் பட்சிக்குது அப்படின்னா, தகன பலிக்கான அந்த காலை, வெட்டப்பட்ட காலை, விறகு, கற்கள், மண்ணு. கல்லு மண்ணெல்லாம் நெருப்புனால பட்சிக்க முடியாது. ஆனா இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல தேவனிடத்திலிருந்து வருகிற அக்கினி கல்லையும் மண்ணையும் கூட பட்சித்தது. வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. வாய்க்கால்ல ஓடுன தண்ணி எல்லாம் போயிடுச்சு. ஏன்னா அக்கினி அந்த தண்ணியெல்லாம் நக்கி போட்டுச்சு, ஒண்ணும் இல்லாம ஆயிடுச்சு. ஜனங்கள் எல்லாரும் இதை கண்ட போது முகம் குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். எல்லா இஸ்ரவேல் ஜனங்களும் இப்ப முகம் குப்புற விழுந்து கர்த்தர் தான் தெய்வம், கர்த்தர் தான் தெய்வம். ஏன்னா அவங்க கண்ணு முன்னாடி அதிசயத்தை பாக்குறாங்க. கர்த்தரத்துல இருந்து வந்த அக்கினி இதெல்லாம் பட்சித்தது அப்படின்றத பார்க்கும்போது அவங்க எல்லாம் ஆர்ப்பரிக்கிறாங்க, கர்த்தரே தெய்வம், கர்த்தரே. அப்பொழுது எலியா அவர்களை நோக்கி, நீங்கள் பாகாலின் தீர்க்கதரிசிகளில் ஒருவனையும் தப்பி போகாதபடிக்கு அவர்களை பிடியுங்கள் என்றான். பாகாலோட தீர்க்கதரிசி ஒருத்தன் கூட தப்பக்கூடாது, எல்லாத்தையும் பிடி. அவர்களை பிடித்த போது எலியா
அவர்களை கீழே கீசோன் ஆற்றங்கரையிலே கொண்டு போய் அங்கே அவர்களை வெட்டி போட்டான். கீசோன் ஆற்றங்கரையில கொண்டு போய் ஒண்ணுமில்லாம இவங்க இதெல்லாம் நடந்தது கர்மேல் பர்வதத்துல. இப்ப கீழே போய் கீசோன் ஆற்ற அண்டையில போய் ஆற்றங்கரையில போய் அந்த 450 பாகாலோட தீர்க்கதரிசிகளையும் வெட்டி போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இந்த நாள்ல நம்ம என்ன கற்றுக்கொண்டோம் அப்படின்னா, எலியா இஸ்ரவேல் ஜனங்கள் முன்பாக பேசினதை பார்த்தோம். இந்த 450 பாகாலோட தீர்க்கதரிசிகள் ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் ஒரு பக்கம் நிக்கிறேன். 2 காளைகளை கொண்டு வாங்க. ஒரு காளைய பாகாலோட தீர்க்கதரிசிகள் தெரிந்து கொண்டு அவங்க பலிபீடத்தின் மேல விறக அடுக்கி இந்த காளைய வெட்டி அது மேல வைக்கணும். அவங்க தெய்வமான பாகாலை நோக்கி கூப்பிடணும். பாகால் இடத்துல இருந்து அக்கினி அந்த பலிய பட்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா. அதே மாதிரி நானும் செய்வேன். வானத்துல இருந்து அக்கினி நம்ம பண்ற ஜெபத்துக்கு பதில் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோடனே எல்லா ஜனங்களும் சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. அந்த பாகாலோட தீர்க்கதரிசிகள் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் கூப்பிட்டு பார்த்தாங்க. அடுத்து தங்களோட ஆடி பாடி பார்த்தாங்க. ஆனா குதிச்சு ஆடினாங்க. ஆனா ஒன்னும் நடக்கல. தங்களோட சரீரத்தை கிழிச்சு கத்தியினாலையும் ஈட்டினாலையும் கிழிச்சு ரத்தம் சிந்தி கூப்பிட்டு பார்த்தாங்க. அப்பையும் பதில் கிடைக்கல. அடுத்து எலியாவோட டேன் வருது. முதல்ல அவர் பலிபீடத்தை சரி பண்றாரு. அடுத்து இஸ்ரவேல் கோத்திரங்கள் 12 அதுக்கேற்ற வண்ணமா 12 கல்லை எடுத்து ஒரு பலிபீடம் கட்டி அந்த பலிபீடத்தின் மேல அந்த காளைய வெட்டி வச்சு விறகுகளை பலிபீடத்தின் மேல அடுக்கி அதுக்கு மேல காளைய வச்சு அந்த பலிபீடத்தை சுத்தி வாய்க்கால் வெட்டினாங்க. வெட்டி அதுல 12 குடம் தண்ணிய கொண்டு ஊத்துனாங்க. ஃபுல்லா தண்ணியில இருந்துச்சு. அதுக்கப்புறம் எலியா ஒரு ஜெபம் பண்றாரு. நீர்தான் தேவன் என்பதும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்பதையும் உம்முடைய வார்த்தையின்படிதான் இதெல்லாம் செய்யறேன் அப்படின்றத அறியணும். இந்த ஜனங்கள் நீர்தான் கர்த்தர் அப்படின்ற தெய்வம் அப்படின்றத அறிந்து கொள்ளணும். அவங்கள திரும்பவுமா உம்மிடத்துல திருப்பினீர் என்பதை அறிந்து கொள்ளும்படியா என்னை கேட்டறலும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணாரு. உடனே கர்த்தரிடத்துல இருந்து அக்கினி வந்துச்சு. அந்த பலிபீடம், தகன பலி, விறகு, கல்லு, மண்ணு எல்லாத்தையும் பட்சித்தது. வாய்க்கால்ல இருந்த தண்ணியும் நக்கி போட்டுச்சு. இப்ப ஜனங்கள் எல்லாம் அறிந்து கொண்டாங்க கர்த்தர் தான் தெய்வம்னு. அவங்க எல்லாம் கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டாங்க. உடனே எலியா அந்த 450 தீர்க்கதரிசிகளையும் தப்ப விடாம எல்லாரையும் பிடிச்சு கீசோன் ஆற்றங்கரையில அவங்கள வெட்டி போட்டான் அப்படின்றத பார்த்தோம். எலியா கர்த்தரே தெய்வம் அப்படின்றத சவால் விட்டு நிரூபிச்சு காட்டுனத தைரியமா செயல்படுகிறத இந்த நாள்ல தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ணோம். அன்பின் பிதாவே, நீர் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய அனுதின வாழ்க்கையில உம்முடைய அன்பையும் வல்லமையும் ருசித்து பார்க்க கிருபை செய்யுங்க. மற்ற மக்களுக்கு முன்பாக நாங்க சாட்சியாய் வாழ எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரே அவங்களுக்கு முன்பாக சவாலிடக்கூடிய விதத்துல காணப்பட கிருபை செய்யுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாங்களே சோர்ந்து போக கூடாது. ஜீவனுள்ள தேவனை ஆண்டவரே வணங்குகிற நாங்க, பின்பற்றுகிற நாங்க உமக்கு மகிமையான சாட்சியாய் வாழ கிருபை செய்யுங்க. இன்றைக்கும் எலியாவை போல ஆண்டவரே வல்லமையான ஊழியர்களை எங்க தேசத்துல எழுப்பி ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆண்டவரே, நாங்களும் எங்களால் இயன்ற ஊழியங்களை செய்ய எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.